விலங்கு நல ஆர்வலர் திரு ஓசை காளிதாஸ் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு காளிதாஸ், இணைப்பில் வந்தமைக்கு. திருப்பத்தூர் பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக குடியிருப்பு பகுதிக்குள்ள நுழைந்திருக்கு ஒரு சிறுத்தை. பொதுவாக இந்த மாதிரியான வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள நுழைய என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிறுத்தை, புலி போன்ற விலங்குகள்லாம் அதற்கான விலங்கு காட்டுல தான் இருக்கும். ஆனா அதுக்கு அதனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னா, அதெல்லாம் ஒரு நமக்கென்று ஒரு வாழ்விடத்தை குறித்து கொண்டு வாழ்பவை. டெரிட்டரி அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லை வகுத்துக்கும், அந்த எல்லையில தான் வாழும். பொதுவாக இணை சேர்கிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் பிற விலங்குகள் அங்கே பெரும்பாலும் அனுமதிக்கப்பட மாட்டாது. என்ன சிக்கல் வரும்னா, ஒரு தாயிடமிருந்து பிரிகிற ஒவ்வொரு குட்டியும் தனக்கான புதிய வாழ்விடத்தை தேர்ந்தெடுக்கணும். இப்படி தேர்ந்தெடுக்கிற போது எண்ணிக்கை கணிசமாக காட்டின் பாதுகாப்பு அதிகரித்து எண்ணிக்கை அதிகரிக்கிற போது சில விலங்குகள் காட்டுல விளிம்புல இருக்கும். அந்த விளிம்புல வேட்டை விலங்குகள் இல்லைன்னா சில நேரத்துல நாயை தேடி வரும். நம்ம நாய்களை தேடி வருகிற போது அங்க மனித நடமாட்டம் ஏதாவது குறுக்கீடு வந்துச்சுன்னா பதுங்கிடும். அப்படி பதுங்கி இப்படி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதுதான் பெரும்பாலும் இப்படிதான் நடக்கும். அதுக்கு விரும்பி வருவதில்லை. ஆனா ஏதோ ஒரு வேட்டை விலங்கை தேடி வருகிற போது அப்படியும் வேற அங்க மனிதர்கள் இருந்தாங்கன்னா பயந்து பதுங்கி ஏதோ பள்ளம் ஓடை வழியாக இப்படி வந்துடும். இது அது மாதிரிதான் இப்படி வர்றதுங்க. இப்படி வர்ற விலங்குகள் பெரும்பாலும் திரும்பி போயிடும். இப்ப ஏற்கனவே நம்ம மயிலாடுதுறைக்கு வந்த சிறுத்தை வந்த வழியே திரும்பி போயிடுச்சுங்க. அது மாதிரி போயிடும். சில நேரத்துல இந்த மாதிரி குடியிருப்பு பகுதிக்கு மக்களுக்கு அச்சுறுத்தல் நிலை வருகிற போது வேற வழி இல்லை, அதை பிடிச்சுதான் ஆகணும். பிடிச்சு காட்டுக்குள்ள போய் விட்டுறலாம். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை தான் இப்ப திருப்பத்தூர்ல ஏற்பட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காட்டீர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் குறியீடா எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் காட்டில் போதிய அளவு அதற்கு எண்ணிக்கை அதிகரிக்கிற அளவுக்கு அதற்கான வேட்டை விலங்குகள் அங்க இருக்கணும். அதையெல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப நமக்கு இந்த சம்பவங்கள் சொல்லுதுங்க. திரு காளிதாஸ், நீங்க சொல்றீங்க அதுவே போயிரும்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல அந்த சிறுத்தை குடியிருப்பு பகுதியிலிருந்து போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. நன்றி திரு ஓசை காளிதாஸ், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு. திருப்பத்தூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று நுழைந்திருப்பதால் மிகுந்த ஒரு பதற்றமான ஒரு சூழலும் பரபரப்பான சூழலும் காணப்படுகிறது. அதை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கக்கூடிய நடவடிக்கையில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். கள தகவல்கள் மற்றும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர்கள் வழங்க நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.